மொத்தத்துல டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறது இப்பவே தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு கேவலமா நீ தோக்க போற. ஏய், சும்மா சவுண்ட விடாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னு பாக்குறியா? இது தனாவுக்கு வந்த மூக்குத்தி. அவளோட ஹவுஸ் ஓனர் தனாவுக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்திருக்காங்க. நான் கூட 40,000 மதிப்புள்ள மூக்குத்திய கொடுத்து நீ ஓட்டு கேக்குறியோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், 40,000 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு அவ்வளோ தாராள மனசா உனக்கு? அதான் சந்தேகப்பட்டு சேட்டு கிட்ட போய் கேட்டோம். சேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு, மா இங்க இருந்து போங்கம்மா போங்கம்மான்னு சொல்றான். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட போய் கொடுத்தா உன்னுடைய மூக்குத்திய துப்பி தூக்கி போட்டுட்டாரு. இது தங்கம்னு பேருக்கு கொஞ்சம் கலந்திருப்பாங்க, மத்தபடி இது வெறும் ஐம்பொன்ல செஞ்ச கோல்டு கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஒரு 6 மாசத்துல இது பல்லு இழிச்சிரும்னு சொல்லிட்டாரு. வேணும்னா அவர் சொன்ன வீடியோவை காட்டட்டுமா? தம்பி, முழுக்க முழுக்க தங்கம் இல்லப்பா, இது ஐம்பொன்னுல செஞ்சிருக்காங்க. ஐம்பொன்னுன்னா கூட 5 சம அளவுல இருக்கணும். தங்கத்தோட அளவை குறைச்சு பித்தளையோட அளவை அதிகப்படுத்திருக்காங்கப்பா. அடுத்த நிமிஷமே ஊர் பெண்கள் கிட்ட இதெல்லாம் காட்டி உன் பேரை நாரடிச்சிருக்கலாம். இல்ல நீ எலெக்ஷன்ல நிக்காம கூட நான் பண்ணிருக்கலாம். இத பத்தி நான் பெரியப்பா கிட்ட சொன்னேன். அவர்தான் சொன்னாரு, நம்ம ஊர் ஜனங்க மேல நம்பிக்கை இருக்கு, இதுக்காக அவங்க உரிமைய விட்டு தர மாட்டாங்க. மூக்குத்திக்கு ஆசைப்பட்டுலாம் புவனேஸ்வரிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை விட்டுடுன்னு சொன்னாரு. இத பத்தி எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுக்காத. அவ எலெக்ஷன்ல நிக்கணும், அவ ஜானகியை விட கம்மியா ஓட்டு வாங்கி டெபாசிட் காலியாகி தோக்கணும். அவளோட பவர் என்னன்னு அவளுக்கு தெரிய வைக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது வெறும் ஐம்பொன்னு மூக்குத்தி தாங்கிறது ஊர் ஜனங்க கிட்ட கூட சொல்லல. இதுதான் உன்னோட பவர். நாளைக்கு காலையில ஓட்டு கவுண்ட் பண்ணும்போது நீ டெபாசிட்டை இழந்து என் பெரியம்மா கிட்ட தோத்து போய் அவமானப்பட்டு நிக்க போற. உன்னை பத்தி அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உன்கிட்ட தங்கத்தை வாங்கி உன்னை ஜெயிக்க வச்சா நீ என்ன ஆட்டம் போடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்படி சைலண்டா எல்லாரும் சேர்ந்து உனக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்க. என்ன முறைக்கிற? ஒரு விதத்துல நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த மூக்குத்தி மட்டும் தங்கம் இல்ல ஐம்பொன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. மொத்த பேரும் உன் வீடு புகுந்து உன்னை அடிச்சு தும்சம் பண்ணிருப்பாங்க. லஞ்சம் கொடுக்கறதுல கூட உன்னுடைய கேவலமான புத்திய காமிச்சிட்ட பாத்தியா? நீ காலத்துக்கும் இப்படிதான் இருப்ப. என் பெரியப்பா கிட்ட சவால் விட்ட மாதிரி அவரை விட ஒரு ஓட்டாவது எங்க பெரியம்மாவை அதிகமா வாங்க வைப்பேன்னு சொன்னாருல. ஆனா இப்ப 1000 ஓட்டு தாண்டி போகும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு காலையில சந்திப்போம். அண்ணா, என்ன ஆனாலும் ஜானகி ஜெயிச்சிட்டாங்கிற நியூஸ் வெளியே வரவே கூடாது. புது சிம் கார்டு தானே? ஆமாமா, போனை ட்ராக் பண்ண முடியாது. அண்ணா, இது கலெக்டர் நம்பர் தானே? ஆமாமா. ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. யாருங்க நீங்க? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். உன் பொண்ணு ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருக்கா? எதுக்காக கேக்குறீங்க? நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படி குறுக்க பேசினா எப்படி கலெக்டர்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஆளுங்களும் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்காங்க. டாக்டர் வேஷத்திலையும் நர்ஸ் வேஷத்திலையும். என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன்.
ஓட்டெடுப்பு நடந்த ஸ்கூல்ல பேலட் பாக்ஸ சீல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு நைட்டு அங்க சரியா 10 மணிக்கு ஒரு வேன் வரும். நீ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த சீல் வச்ச ரூம திறந்து விட்டு என்னோட ஆளுங்க உள்ள போய் பேலட் பாக்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்திட்டு போயிடுவாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க. கலெக்டர் சார், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை மறந்துட்டீங்களா? எங்க ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கெட்டப்ல தான் போயிருக்காங்க. உங்க பொண்ணு இருக்கிற வார்டுல தான் நிக்கிறாங்க. என்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன, இந்த காலை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணவா? வேணாம் மேடம், தயவு செய்து என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா இப்ப நான் சொன்னதை செய். என்ன பதிலையே காணும்? நான் விளையாட்டுக்கு சொல்லல. இத பாருங்க கலெக்டர், போலீஸ வர வச்சு இதை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி உன் பொண்ணு கொல்ல சொல்றேன். ஐயோ வேண்டாம் மேடம், நீங்க நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்யறேன் மேடம். குட். நைட்டு சரியா 10 மணிக்கு வேன் ஸ்கூலுக்கு வந்துரும். பாத்த நான் சொன்னபடி மொத்த பேலட் பாக்ஸையும் அனுப்பி வைக்கணும். போலீஸ் கீலீஸ் போகணும்னு நினைச்ச அப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது கலெக்டர் சார். இல்ல நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன். என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றத நான் செய்யறேன்.